அடுத்தபடியா இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயோபாட்னில அதாவது உயிரி தாவரவியல்ல 6வது பாடம் இருக்கக்கூடிய சூழ்நிலையியல் கோட்பாடுகள்ல நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகளை பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மண் காரணிகளை பத்தி பார்த்தோம். இப்போ டோபோகிராபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகளை பத்தி பார்க்கலாம். இது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா புவியினுடைய மேற்பரப்பு வடிவம் மற்றும் அம்சங்களை ஆயக்கூடியதா இருக்குது, அதாவது ஆய்வு செய்யக்கூடியதா இருக்குது. இது இயற்கை நில அமைவுன்னு கூட சொல்லலாம். சூரிய ஒளி, கதிர்வீச்சு, வெப்பநிலை, ஈரப்பதம், மழை பொழிவு, விரிவகலம் மற்றும் குத்துயரம் ஆகியவற்றுடைய ஒருங்கமைப்பால் எந்த ஒரு பகுதியினுடைய தட்ப வெப்பநிலை இதனாலதான் தீர்மானிக்கப்படுகிறது. எந்த ஒரு பகுதியுடைய தட்ப வெப்பநிலையா இருந்தாலும் இந்த நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணியின் மூலமா தான் தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப குறைவான பரப்பில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்கள், அது என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோ கிளைமேட் அப்படிங்கிற நுண் காலநிலை, இதன் மூலமா மண்ணின் தன்மையை மாற்றி அங்கு வாழக்கூடிய தாவர கூட்டச்சரிவை அது மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்குது. அது எப்படி மாற்றி அமைக்குது அப்படிங்கறத அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். இந்த நிலப்பரப்பு காரணிகள் விரிவகலம், குத்துயரம், மழையின் திசைகள், மழையின் செங்குத்து ஆகிய பண்புகளை உள்ளடக்கியதா இருக்குது. அந்த விரிவகலம் மற்றும் குத்துயரம் சொல்லுமே அப்படின்னா என்ன, அதை இங்கிலீஷ் என்ன சொல்றாங்கன்னா லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் அப்படிங்கிறாங்க. விரிவகலம் அப்படிங்கிறது பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து காணப்படக்கூடிய தூரம். அதாவது ஒரு ஊரை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா கூகுள் மேப்ல பாத்தீங்க அப்படின்னா அது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது குத்துயரம் அப்படிமா. அந்த விரிவகலம்ங்கிறது பூமத்திய ரேகையிலிருந்து காணப்படக்கூடிய தூரம், பூமத்தியிலிருந்து எத்தனை டிகிரி அச்சுல இருக்குது அப்படின்னு பாக்குறது. இப்ப பூமத்திய ரேகை பகுதியில் வெப்பநிலை பகுதியானது என்ன செய்யும், அதிகமாக காணப்படும். அப்படியே அது துருவங்களை நோக்கி படிப்படியா போகும்போது குறைந்து காணப்படும். அப்ப பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து துருவங்களை நோக்கி காணப்படுகின்ற வெவ்வேறு வகையான தாவர கூட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இங்க ஒரு படத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல கொடுத்திருக்கிறது குத்துயர மண்டலம் கொடுத்திருக்காங்க. கீழே அந்த 1, 2, 3 போட்டிருக்கிறதெல்லாம் பாருங்க. இதுல 1ங்கிறது என்னது அப்படின்னா அகன்ற இலை பசுமை மர காடுகள். அடுத்ததா இருக்கக்கூடியது வெப்பமண்டல புல்வெளிகள். 3வது இருக்கக்கூடியது பாலைவனம். 4வது இருக்கக்கூடியது பாலைவன முட்புதர்கள். 5வது இருக்கக்கூடியது பசுமை மர குறுமர புதற்காடு. அதே மாதிரி மிதமான புல்வெளிகள். அடுத்து இலையுதிர் காடுகள், கலப்பின காடுகள், அடுத்ததாக ஊசிலை காடுகள் மற்றும் துந்திரா பகுதி. 12வது கொடுத்திருக்குது பனி மூடிய பகுதி. இப்படி பிரிச்சிருக்காங்க. எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு போக போக அப்படியே வரக்கூடியதா இருக்குது. அடுத்து குத்துயரம் அப்படின்னா என்ன, கடல் மட்டத்திலிருந்து காணப்படக்கூடிய உயரம் தான் குத்துயரம் அப்படிங்கிறது. இது நம்ம ஆல்டிடியூட் அப்படிங்கிறோம். அதிக குத்துயரத்துல காற்றினுடைய வேகம் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். அதே நேரத்துல வெப்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தம் குறைந்து காணப்படும். ஈரப்பதன் மற்றும் ஒளியின் தீவிரம் அதிகரித்தும் காணப்படக்கூடியது இருக்கு. இந்த காரணிகளால வெவ்வேறு குத்துயரங்கள்ல தாவரங்கள் மாறுபட்டு ஒரு தனித்துவமான மண்டலமா உருவாயிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததான் மலைகளினுடைய நோக்கு திசைகள், அதாவது டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன்ஸ் அப்படின்னு என்னங்கிறத பார்க்கலாம். வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி அமைந்த மலைகளில் ஏற்படக்கூடிய வேறுபட்ட மழைப்பொழிவு, ரெயின்ஃபால் சொல்லக்கூடிய மழைப்பொழிவு, ஈரப்பதன், ஒளியின் தீவிரம், ஒளியின் கால அளவு, அந்த பகுதியினுடைய வெப்பநிலை போன்ற காரணங்களால பலவிதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காணப்படுது. அதாவது வடக்கு நோக்கிய அமைந்த மலை, தெற்கு நோக்கி அமைந்த மலைகள்ல எப்படி அந்த தாவரங்கள் காணப்படுதுன்னா அதுக்கு சில காரணிகளை சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மலையினுடைய 2 பக்கங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா வெவ்வேறான சூரிய ஒளி, கதிர்வீச்சு, காற்று செயல்கள், மழை ஆகியவற்றினை பெறுகிறது. ஒரு ஹில்ஸ் இருக்குது அப்படின்னா மலையினுடைய 2 பக்கங்களையும் மாறி மாறிதான் காணப்படக்கூடியதா இருக்குது. இந்த 2 பக்கங்களின் மழை பெறும் பகுதியில, இந்த 2 பக்கங்களுடைய மழை பெறும் பகுதி, அது என்ன சொல்றா விண்ட்வர்ட் ரீஜன் சொல்லுவாங்க. அதிக தாவரங்களையும் மழை மறைவு பகுதியில மழை பற்றாக்குறை காரணமா குறைவான தாவரங்களே காணலாம். எங்க ரெயின்ஃபால் அதிகமா இருக்குதோ அங்க அதிகமாகவும், ரெயின்ஃபால் கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல குறைவான தாவரங்கள் மட்டுமே காணப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஒரு 2 டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க, வரையறை. அது என்ன அப்படின்னா இடைச்சூழல் அமைப்பு, விளிம்பு விளைவுன்னு பேரு. அந்த இடைச்சூழல் அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை ஈகோட்டோன் அப்படிங்கிறாங்க. அதாவது 2 சூழல் மண்டலங்களுக்கு இடையே, 2 சூழல் மண்டலங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய இடைநில மண்டலம் இது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா காடுகளுக்கும் புல்வெளிகளுக்கும் இடையில காணப்படக்கூடிய எல்லையத்தான் ஈகோட்டோன் அப்படிங்கிறாங்க. அடுத்து விளிம்பு விளைவுன்னு இருக்குது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இந்த எட்ஜ் எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா
சில சிற்றினங்கள் இருவாட சூழலின் காரணமாக இரு வாழ்விட சூழலின் விளைவு காரணமாக இப்ப சொல்றோம் இல்லையா இடைச்சூழல் அமைப்புன்னு அது காரணமாக இந்த இடைச்சூழல் அமைப்பு பகுதியில் காணப்படும் ரெண்டுக்கும் எட்ஜில் ரெண்டு சூழ்நிலைகளுக்கும் இடையில எட்ஜில் விளிம்புல இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விளிம்பு விளைவுன்னு பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆந்தையை சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா ஆந்தையை சொல்லலாம். அது மாதிரி இந்த காடுகளுக்கும் புல்வெளிகளுக்கும் இடையான இடைச்சூழலமைப்பு பகுதியில இந்த ஆந்தை காணப்படக்கூடியதா இருக்குது. இதே மாதிரி நீர்நிலைகளான குளங்கள்ல மண்ணினுடைய சரிவமைப்பு காரணமா இப்ப மலைகளை பத்தி சொன்னோம் இல்லையா அதே மாதிரி குளங்கள்ல எப்படி இருக்குன்னா மண்ணினுடைய சரிவமைப்பு காரணமா விளிம்பு மற்றும் மைய பகுதியில எட்ஜிலையும் சென்டர்லையும் நீர் பல்வேறு ஆழங்களை கொண்டும் வேறுபட்டுள்ள அலை இயக்கத்தின் காரணமாகும் ஒரே பரப்பளவுல வேறுபட்ட பகுதியில் பல்வேறு வகையான உயிரிழப்புகளை கொண்டு காணப்படுகிறது. எப்படின்னு மலையில இருந்து இரண்டு பக்கங்கள் இருந்தாலும் எங்க மழைப்பொழிவு அதிகமா இருக்குதோ அங்க அதிக தாவரங்களும் மழைப்பொழிவு குறைவா இருக்கக்கூடியதுல குறைவான தாவரங்களும் காணப்படுன்னு சொன்னோம். அதே மாதிரி குளங்கள்லையும் சரிவமைப்பு காரணமா ரெண்டு பகுதியில் காணப்படுது. ஒன்று விளிம்பு மற்றும் மைய பகுதி. இங்கேயும் பல்வேறு ஆழங்கள் காணப்படுது. அலை இயக்கத்துல வேறுபட்டு இருக்குது. அதனால ஒரே பரப்பளவா இருந்தாலும் வேறுபட்ட பகுதியில பல்வேறு வகையான உயிரினங்கள் காணப்படுறதா சொல்றாங்க. அடுத்தது மலையினுடைய செங்குத்தான பகுதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொன்னா ஸ்டீப்னஸ் ஆஃப் தி மவுண்டைன் அப்படிங்கிறது. அது குன்று அல்லது மலையினுடைய செங்குத்தான பகுதி என்ன செய்யும் அப்படின்னா மழை நீரை விரைந்து ஓட அனுமதிக்கும். செங்குத்தானதை வேகமா கீழே ஓடிடும். இதன் விளைவாக நீரிழப்பு மற்றும் மேல்மண் விரைவாக அகற்றப்பட்டு மேல்மண் என்ன செய்யும் தண்ணி வேகமா ஓடுறதுனால அரிக்கப்படும். அகற்றப்பட்டு அது மண்ணரி பிடிகளும். இதன் காரணமாக தாவர கூட்ட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா குறைந்த தாவர கூட்ட வளர்ச்சி தான் இங்கு காணப்படும். இதன் மறுபுறம் ஒரு பக்கம் செங்குத்தா இருக்குது, மறுபுறம் இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கு சமவெளி பகுதியா இருக்குது அல்லது பள்ளத்தாக்குகளா இருந்துச்சுன்னா மண்ணின் மேற்பரப்பு மெதுவா வடிகிறதுனாலையும் நீர் நன்கு பராமரிக்கப்படுவதனாலையும் தாவர கூட்டங்கள் இங்கு நிறைந்து காணப்படுது. எப்படி பார்த்தீங்கன்னா மலையுடைய செங்குத்தான பகுதியில் ஒரு மாதிரி இருக்குது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் சமவெளிகள் மற்றும் பள்ளத்தாக்கு பகுதியில் அது வேறுபட்டு காணப்படக்கூடியதா இருக்குது. அது எப்படி இருக்குதுங்கிறத அந்த வரைபடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று மலையினுடைய செங்குத்தான பகுதி. இந்த செங்குத்தான பகுதியில் எப்படி இருக்கிற தாவர கூட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக காணப்படக்கூடியதா இருக்குது. இது மேகங்கள்ங்கிறது இங்க இருக்கு, ரெயின்ஃபால் இருக்குது. இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஈரமான ஒரு காற்று காணப்படக்கூடியதா இருக்குது. அந்த ஈரமான காற்று அதாவது எங்க ரெயின்ஃபால் அதிகமா இருக்குதோ அங்க தாவர கூட்ட வளர்ச்சி அதிகமா காணப்படக்கூடியது. இந்த பக்கம் பாருங்க செங்குத்தான பகுதியில் எப்படி இருக்கு குறைவான தாவர கூட்ட வளர்ச்சி தான் காணப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்க மண்ணரிமானம் ஏற்படுது, அதனால இங்க குறைந்த தாவர கூட்ட வளர்ச்சி ஏற்படுது. இங்க தண்ணீர்கள் முறையா பராமரிக்கப்படுகிறது, அதனால அதிகமான தாவர கூட்ட வளர்ச்சி காணப்படுகிறது. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா உயிரி காரணிகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இது என்ன சொல்லனா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிமா. இப்போ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னாலே உயிரினங்களை சொல்லும் போது நம்ம தாவரங்களையும் விலங்குகளையும் தான் பொதுவாக சொல்ல வேண்டியதா இருக்குது. இதுதான் உயிரி காரணிகள் அப்படிங்கிறது. உயிரற்ற காரணிகள் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் இயற்பியல் மற்றும் வேதியியல் காரணிகளை தான் உயிரற்ற காரணிகள் அப்படிமா. உயிரி காரணிகள் அப்படிங்கிறத உயிரினங்களை தான் சொல்ல முடியும், அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை தான். இப்ப இந்த உயிரி காரணிகளை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகிய உயிரினங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய இன்டராக்ஷன், அதாவது இடைச்செயல் விளைவுகள் என்ன அப்படிங்கறத உயிரி காரணிகள் அப்படிங்கிறோம். அப்ப அந்த உயிரினங்கள்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அவை தாவரங்களின் மீது குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அந்த விளைவுகள் எப்படி இருக்கலாம்னா சில நேரங்களில் நேரடியா இருக்கலாம் அல்லது மறைமுகமா இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா சூழலை மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்குது. பெரும்பாலும் தாவரங்கள் குழுமம் இந்த பிளான்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒன்றில் வாழும் போது ஒன்றின் மீது ஒன்று ஆதிக்கம் செலுத்தும், ஒன்றோட ஒன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கு. இதே போல தாவரங்களுடன் தொடர்புடைய விலங்குகளும் ஒன்று அல்லது பல வழிகளில் தாவரங்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்குது. தாவரங்கள்ல ஒன்றோட ஒன்று வாழும்போது ஆதிக்கம் செலுத்துது, அதே நேரத்தில் தாவரங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய விலங்குகளும் என்ன ஒரு வழிகளிலேயோ அல்லது பல வழிகளிலேயோ தாவரங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்குது. சரி, இவற்றின் மத்தியில் காணப்படக்கூடிய பல்வேறு இடைச்செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு வகையா வகைப்படுத்தலாம். அது ரெண்டு வகைகள் என்னென்ன அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறை இடைச்செயல்கள், இன்னொன்று நெகட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை இடைச்செயல்கள். முதலாவதா நேர்மறை இடைச்செயல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த நேர்மறை இடைச்செயல்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த வகை இடைச்செயல்களில் பங்கேற்கக்கூடிய சிற்றினங்கள்ல ஒன்று மட்டும் அல்லது இரண்டு மட்டுமே பயனடையக்கூடியதா இருக்குது. ஒன்று அல்லது இரண்டு மட்டுமே பயனடையக்கூடியதா காணப்படக்கூடியதா இருக்கு. எடுத்துக்காட்டு, ஒருங்குயிரி நிலை அல்லது உடன் உண்ணும் நிலை. ஒருங்குயிரி நிலை மியூச்சுவலிசம் அப்படி ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது. இன்னொன்னு என்னது, உடன் உண்ணும் நிலை. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்கிறது ஒருங்குயிரி நிலைன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவலிசம். இங்க என்ன காணப்படுதுன்னா, ரெண்டு வகையான சிற்றினங்களுக்கு இடையில் ஏற்படும் கட்டாய இடைச்செயல்கள். ரெண்டுமே கம்பல்சரி ஒன்றுமே ஒன்றா வாழ வேண்டியதா சூழ்நிலையில இருக்குது. அதனால ரெண்டு சிற்றினங்களையும் என்ன செய்யுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று பயனடையக்கூடியதா இருக்குது. இதற்கான சில பொதுவான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் நிலைப்படுத்திகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படிங்கிறது லெக்யூம் வகை தாவரங்கள். பொதுவாக இருபுற வெடிகளில் சொல்லக்கூடிய பருப்பு வகை தாவரங்களை தான் நம்ம லெக்யூம் வகை தாவரங்கள் அப்படிமோ. இந்த லெக்யூம் வகை தாவரங்களுடைய வேர்கள்ல என்ன இருக்கணும், முடிச்சுகள் காணப்படும். அந்த முடிச்சுகள்ல ரைசோபியம் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியம் இருக்குது. இது என்ன செய்யனா ஒருங்குயிரி நிலையில வாழக்கூடியதா இருக்குது. இந்த ரைசோபியத்தை பத்தி ஏற்கனவே படிச்சிருப்போம். அது எதுக்கு காரணமா இருக்குதுன்னா, நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கான ஜீன்களுக்கு நிஃப் ஜீன் அப்படின்னு படிச்சிருப்போம், நைட்ரஜன் பிக்சிங் ஜீன் அப்படிங்கிறது. இப்ப அந்த லெகும் தாவர வேர்கள் இருந்து ரைசோபியம் என்ன செய்யுதுன்னா அந்த தாவர வேர்கள் இருந்து உணவு எடுத்துக்குது. அப்ப உணவை எடுத்துக்கிறதுனால இந்த தாவரத்திற்கு என்ன நன்மைனா, நன்மை ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதிலா வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி அதை நைட்ரேட்டா மாற்றி மறுபடியும் அந்த ஓம்புயிரி தாவரத்துக்கு கொடுத்துருது. அதனால இதுல யாருக்கும் நஷ்டம் கிடையாது. இப்ப ரைசோபியம் என்ன செய்யுது, தாவர வேர்ல இருந்து உணவு எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன செஞ்சது, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி அதை நைட்ரேட்டா மாற்றி இந்த ஹோஸ்ட்னு சொல்லக்கூடிய ஓம்புயிரி தாவரத்துக்கு மறுபடியும் கொடுத்துருது. இதுல யாருக்கும் லாபமும் இல்லை, யாருக்கும் நஷ்டமும் இல்லை, பாதிப்பு யாருக்கும் இல்லாததுனால இது என்ன செய்யணும், ஒருங்குயிரி உயிரிக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம். இது மட்டும்தான் இருக்குதா, வேற ஏதாவது உதாரணங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, நீர் பரணியா இருக்கக்கூடிய அசோலா மற்றும் நைட்ரஜன் நிலைப்படுத்தக்கூடிய சயனோ பாக்டீரியம், அது என்ன சொல்றாங்கன்னா அனபீனா அப்படிங்கிற அதை உதாரணமா சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியா சைக்கஸ் இது ஜிம்னோஸ்போர்க்கு எடுத்துக்காட்ட இருக்கக்கூடியது. அதுல காணப்படக்கூடிய தாவர பவளவேர் பகுதியில் காணப்படக்கூடிய அனபீனா உதாரணமா சொல்லலாம். வேற ஏதாவது உதாரணங்கள் இருக்குது அப்படின்னா, பிரையோஃபைட்டுகள்ல ஆந்தோசராஸ் படலத்துல காணப்படக்கூடிய சயனோ பாக்டீரியத்தை உதாரணமா சொல்லலாம். அடுத்து அத்தி பழங்கள்ல காணக்கூடிய வாஸ்பூன் சொல்லக்கூடிய குளவிகளை உதாரணமா சொல்லலாம். அடுத்தது லைக்கன்ஸ்ல வரக்கூடிய ஆல்கா மற்றும் பூஞ்சை இடையான ஒருங்கிரி நிலையை இதற்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அடுத்தபடியா மைக்கோரைசான்னு சொல்லக்கூடிய பூஞ்சை வேரிகளை இதற்கு உதாரணமா சொல்லலாம். இது உயர் தாவர வேர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையிலான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடியதா இருக்குது. இப்ப அந்த ஒருங்குயிரி நிலைக்கு அடுத்தபடியா உடன் உண்ணும் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய கமன்சாலிசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இருவேறு சிற்றினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்களால் ஒன்று பயனடைகிறது, மற்றொன்று பயனடைவதில்லை அல்லது பாதிப்படைவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரண்டு பேரு சிற்றினங்கள் இருக்குது, அதுல ரெண்டு பேருக்குமே லாபம் இல்லை. ஒருத்தருக்கு பயன் இருக்குது, இன்னொன்னு பயன் அடைஞ்சாலும் அடையலாம் அல்லது பாதிப்படையலாம். அதாவது இருவேறு சிற்றினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்களால் ஒன்று பயனடைகிறது, மற்றொன்று பயனடைகிறதும் இல்லை, பாதிப்பும் இல்லை. இதனால பயனடைகின்ற சிற்றினம் யாருக்கு பயன் இருக்குதோ அவங்க என்ன சொல்லலாம், கமன்சல் அப்படிங்கிற. அதே சமயம் மற்ற சிற்றினத்துக்கு என்ன பேருனா ஓம்புயிர்னு சொல்றது. இவற்றிற்கான பொதுவான எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தாவரமானது மற்றொரு தாவரத்தின் மீது எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் தொற்றி வாழ்வது தொற்று தாவரங்கள். இதுல சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தாவரம் இருக்குது, அந்த தாவரத்துடைய கிளைகள்ல எபிபீட்னு சொல்லக்கூடிய வாண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் என்ன செய்யுது, அது மேல போய் ஒட்டி இருக்குது. அவருடைய வேர்கள் என்ன செய்யும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்தை நோக்கி காணப்படும், அப்படி தொங்கி கொண்டு காணப்படக்கூடியதா இருக்குது. அது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அது வாழக்கூடியதா இருக்குது. இது தொற்றுவதற்கு மட்டும்தான் அந்த தாவரத்தை பயன்படுத்துது. இதனால அந்த ஹோஸ்ட் சொல்லக்கூடிய தாவரத்திற்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. இப்ப சொல்லும் போது ஒரு உயிரி பயனடையுது அப்படின்னு சொன்னா தொற்றிக்கொள்வதற்கு உயிரி பயனடையுது, அதே நேரத்துல அது தாங்கி இருக்கக்கூடிய மற்றொரு தாவரத்துக்கு எந்த வகையிலும் அதை பாதிப்பை ஏற்படுத்தல. இதைத்தான் கமன்சாலிசம் சொல்லி உடன் உண்ணும் நிலைக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம். அதாவது உயர்நிலை தொற்று தாவரங்கள்ல ஆர்கிடுகள் சொல்லக்கூடியதுல வளிமண்டலத்திலிருந்து ஊட்டச்சத்துக்கள் நீர் ஆகியவற்றை உறிஞ்சும் வேர்களில் காணப்படும் வெளாமன் என்னும் சிறப்பு வகை திசுக்கள், நம்ம சொன்னோம் எபிபைட் சொல்லி வாண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். அந்த வாண்டாங்கிற தாவரத்துல சிறப்பு வேர்கள் காணப்படுதுங்கிறாங்க.
அந்த சிறப்பு வேர்கள் எங்க காணப்படும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வேளாமன் பேரு. இந்த வேளாமன்கிற திசை என்ன செய்யும், வளிமண்டலத்திலிருந்து எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குது. தங்களுக்கு தேவையான உணவினை அவைகளே தயாரித்துக் கொள்ளும். இவை பிற ஓப்புயிரி தாவரங்களை எதுக்காக மட்டும்தான் நம்பியிருக்கிற, தங்கிறதுக்காக மட்டும்தான் நம்பியிருக்கு. இதனால ஓம்புயிரி தாவரத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா, எந்த பாதிப்பும் இல்லை. இதற்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா பல ஆர்கிடுகளை சொல்லலாம், பெரணிகளை சொல்லலாம், வன் கொடிகளை சொல்லலாம், தொங்கக்கூடிய மாசுகளை சொல்லலாம், பெப்பரோமியா, மணி பிளான்ட் சொல்லக்கூடிய மணித்தாவரம், அஸ்னியான் சொல்லக்கூடிய லைக்கன் வகை, இதெல்லாம் தொற்று தாவரங்களுக்கான பிற எடுத்துக்காட்டுகளா இருக்குது. இது தவிர ஸ்பானிஷ் மார்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது, டிலான்சியா, ஓக் மற்றும் பைன் மரப்பட்டைகளை மேல வளரக்கூடியது எல்லாத்தையும் உடன் உண்ணும் நிலைக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அடுத்தபடியா இந்த நேர்மறை இடைச்செயல்கள் மற்றும் எதிர்மறை இடைச்செயல்கள் எப்படி காணப்படுது அப்படிங்கிறத ஒரு அட்டவணை மூலமா பார்க்கலாம். நேர்மறை இடைச்செயல்கள் அப்படிங்கிறதுல நம்ம 2 நிலைகள் சொன்னோம். ஒன்று ஒருங்குயிரி நிலை, இன்னொன்று உடன் உண்ணும் நிலை அப்படிங்கிறது. ஒன்று மியூச்சுவலிசம், இன்னொன்று கமென்சாலிசம் பேரு. அதுல சிம்பல்ல கொடுத்துருக்காங்க, பிளஸ்ங்கிறது சிம்பல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருங்குயிரி நிலையில பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால ரெண்டுமே பிளஸ் பிளஸ் தான் இருக்குது. 2 சிற்றினங்களும் பயனடைகிறது. விளைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சிற்றினமே பயனடையக்கூடிய, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. எடுத்துக்காட்டு லைக்கன்கள், பூஞ்சை வேலிகளை உதாரணமா சொல்லலாம். அடுத்து உடன் உண்ணும் நிலையில பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பல் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு 0 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சிற்றினம் பயனடையுது, தொற்றி வாழக்கூடிய தாவரம் பயனடையுது, மற்றொரு சிற்றினத்துக்கு பயனும் இல்லை பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால என்ன சொல்லணும், அது 0 அப்படிங்கிறோம். பாதிப்பு இருந்தா தான் மைனஸ்ல சொல்லணும், பாதிப்பு இல்லைன்னா பிளஸ்ல சொல்லணும். இது எதுவுமே இல்லாதனால நியூட்ரலா இருக்கிறதுனால 0ங்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு ஆர்கிடுகள், வன்கொடிகளை உதாரணமா சொல்லலாம். அடுத்து எதிர்மறை இடைச்செயல்கள் அப்படிங்கிறது நெகட்டிவ் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது. இது என்னன்னா கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை. அப்ப என்ன ஆகும், ஒன்று பாசிட்டிவா இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும். அப்படின்னு என்னத்தான், ஒரு சிற்றினத்திற்கு பயன் கிடைக்கும், இன்னொரு சிற்றினம் கண்டிப்பா பாதிப்படையும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேரு கொன்று உண்ணும் வாழ்க்கை முறைன்னு பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டா டிரசிரா, நெப்பந்தஸ் இவற்றை உதாரணமா சொல்லலாம். அடுத்தது ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை. இதுக்கு முன்னாடி பார்த்தது கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை. இது என்னது அப்படின்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை. ஒன்று பிளஸ்ஸா இருக்கும், இன்னொன்று மைனஸா இருக்கும். இதுல என்ன வேறுபாடுனா ஒரு சிற்றினம் பயனடைகிறது, இன்னொன்று மற்றொரு சிற்றினம் பாதிப்படையத்தான் செய்யுது. இதற்கு எடுத்துக்காட்டா கஸ்கியூட்டா, டுராட்டா, விஸ்கா முதலியவற்றை சொல்லலாம். அடுத்ததா போட்டியிடுதல் அப்படிங்கிறது. 2 சிற்றினமே பாதிப்படையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பாதிப்பு 2 பேருக்குமே ஏற்படுது. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா காம்படிஷன் பேரு. எடுத்துக்காட்டா புல்வெளி சிற்றினங்களை உதாரணமா சொல்லலாம். அடுத்ததா இருக்கக்கூடியது அவன்சாலிசம் அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பாதிப்பு, இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லை, அதனால -0 அப்படிங்கிறோம். ஒன்று பாதிப்படையும், இன்னொன்று பாதிப்பு அடைகிறதுல. எடுத்துக்காட்டு பெனிசிலியா மற்றும் ஸ்டெஃபைலோகாக்கஸை உதாரணமா சொல்ல. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில முன்னோடி கூட்டுறவு, அதாவது புரோட்டோ ஆபரேஷன் அப்படின்னா பார்க்கலாம். இருவேறு சிற்றினங்களுக்கு இடையான இடைச்செயல்களை 2 பயனடைகிறது, ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்திராத உறவுமுறை கொண்ட நிகழும். 2 பேருக்கும் பயன் இருக்குது, ஆனா ஒருத்தர் சார்ந்து வாழல. எடுத்துக்காட்டா மண்வாழ் பாக்டீரியங்கள், பூஞ்சைகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையேயான கூட்டுறவை உதாரணமா சொல்லலாம். இதுக்கு பேர் தான் புரோட்டோ கோஆபரேஷன், அதாவது முன்னோடி கூட்டுறவுன்னு பேரு. அடுத்தபடியா நெகட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை இடைச்செயல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய சிற்றினங்கள்ல ஒன்று பயனடையும், ஆனால் மற்றொன்று பாதிக்கப்படும். இப்படி இருந்தா அதுக்கு பேரு எதிர்மறை இடைச்செயல்னு பேரு. எடுத்துக்காட்டா கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை, பாராசிட்டிசம் சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி வாழ்க்கை, காம்படிஷன் சொல்லக்கூடிய போட்டியிடுதல், 4வது இருக்கக்கூடியது அமன்சாலிசம். இதுல முதலாவது நம்ம பார்க்கறது கொன்றுண்ணும் வாழ்க்கை முறை. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரிடேஷன் அப்படின்னு பேரு. 2 வகையான உயிரினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்கள்ல ஒரு உயிரி மற்றொன்றை அழித்து உணவினை பெறும். அப்ப என்ன பாதிப்பு ஒரு உயிரிக்கு கண்டிப்பா ஏற்படும். அப்ப உயிரினங்கள்ல கொல்லக்கூடிய இனங்களுக்கு பேரு கொன்றுண்ணிகள், அதாவது பிரிடேட்டர்னு பேரு. யார் கொல்லப்படுறாங்களோ அதுக்கு என்ன பேரு, இறை உயிரிகள்னு பேரு, அது பேரு பிரேன்னு பேரு. இதுல கொன்றுண்ணிகள் நன்மை அடையும் போது இறை உயிரிகள் கண்டிப்பா பாதிப்படையும். இதற்கு எடுத்துக்காட்டா குடுவை தாவரத்தை கொடுத்திருக்கிறாங்க, பூச்சி உண்ணும் தாவரங்களுக்கு. எடுத்துக்காட்டு டிரசிரா, இது ஒரு சூரிய பனித்துளி தாவரம் அப்படிமா.
நெப்பந்தஸ் அப்படிங்கிறது குடுவை தாவரம், டயோனியன் சொல்லக்கூடியது வீனஸ் பூச்சி உண்ணக்கூடிய தாவரம், யூட்ரிகுலேரியாங்கிறது பை தாவரம் சொல்லக்கூடியது, சாரசீனியா போன்ற பல்வேறு பூச்சி உண்ணும் தாவரங்கள் பூச்சிகள் மற்றும் சிறு விலங்குகளை சாப்பிடுவதன் மூலமா அதுக்கு தேவையான நைட்ரஜனை பெறுகிறது. அடுத்தபடியா பல தாவர உண்ணிகள் கொன்று உண்ணிகள் சொல்றோம். எடுத்துக்காட்டா கால்நடைகள், ஒட்டகங்கள், ஆடுகள் முதலியன அடிக்கடி சிறு செடிகள், புதர் செடிகள் மற்றும் மரங்களுடைய தாவரத்தினுடைய இளத்துளிர்களை பெய்யுது. பொதுவாக பல்பருவ தாவரங்களை காட்டிலும் ஒரு பருவ தாவரங்களே அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாது. ஏன்னா அந்த பருவத்தில் வரும், அதுக்கப்புறம் அது வராது. அப்படிங்கிறப்ப அதிகமான பாதிப்பு யாருக்கு வருதுன்னா ஒரு பருவ தாவரங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக வரக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த பெய்தல் மற்றும் இளத்துளிர் பெய்தல் தாவர செறிவில் என்ன செய்யும் அப்படின்னா குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்ப இந்த பூச்சிகளுடைய கிட்டத்தட்ட 25% பூச்சிகள் எப்படி இருக்குன்னா தாவர கொல்லிகளா இருக்குது. அது என்ன சொல்றாங்கன்னா ஃபைட்டோஃபேஜஸ் அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ணும், தாவர சாறு மற்றும் தாவரத்தினுடைய பாகங்களை சாப்பிட்டு வாழக்கூடியதா இருக்குது. அதாவது ஒரு பூச்சியினுடைய தாவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு படத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது யூட்ரிகுலேரியா தாவரத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தாவரங்கள்ல பல தற்காப்பு செயல்கள் உருவாக்கப்படுவதன் மூலமா கொன்று விடுதல் தவிர்க்கப்படுது அப்படிங்கிற. எப்படி தவிர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு எருக்கு. இந்த இதயத்தை பாதிக்கும் நச்சுத்தன்மையுள்ள கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது. புகையிலை அப்படிங்கிறது நிகோட்டினை உற்பத்தி செய்யுது. காஃபி தாவரங்கள் அடிச்சது காஃபினை உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்குது. அடுத்தது சின்கோனாங்கிற தாவரம். இது நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா மலேரியாவுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய குயினின் இதிலிருந்து தான் பெறப்படுகிறது. இப்ப சின்கோனா தாவரம் குயிரினை உற்பத்தி செய்வதன் மூலம் போகன்வில்லால் இருக்கக்கூடிய முட்களும் ஒப்பன்சையில் இருக்கக்கூடிய சிறு முட்களும் கள்ளி செடிகளில் சுரக்கப்படக்கூடிய பால் ஆகியவை கொன்று திணிகளை வெறுக்க செய்து அத்தாவரங்களை அது பாதுகாத்துக்கிறது. அடுத்தபடியா இருக்கக்கூடியது ஒட்டுண்ணி வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒட்டுண்ணி வாழ்க்கைனா தெரியும், பாரசிட்டிசம்ங்கிறது இரண்டு வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையான இடைச்செயல். அதுதான் நம்ம ஒட்டுண்ணி வாழ்க்கை அப்படிங்கிறோம். இல்ல ஒரு சிறிய கூட்டாளி, அது யாருன்னா ஒட்டுண்ணி. பெரிய கூட்டாளி யாரு, ஓம்பீரி அல்லது தாவரம். இந்த ஓம்பீரி அல்லது தாவரத்துல இருந்து அந்த சிறிய கூட்டாளி உணவை பெறுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒட்டுண்ணி வாழ்க்கைன்னு பேர். அதாவது ஒட்டுண்ணி சிற்றிடமானது பயன்பெறும் போது ஓம்பீரிலானது பாதிப்படையும், கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அப்ப அந்த ஓம்பீரி மற்றும் ஒட்டுண்ணி இடைச்செயலுடைய அடிப்படையில ஒட்டுண்ணி வாழ்க்கையில சில ரெண்டு வகையா பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா முழு ஒட்டுண்ணி மற்றும் பாதி ஒட்டுண்ணி. கம்ப்ளீட் பாரசைட், பாரசியல் பாரசைட் அப்படிப்பாங்க. அது ஹோல பாரசைட், பாரசியல் பாரசைட் அப்படிங்கிறது. அது ஒரு உயிரினமானது தனது உணவிற்காக ஓம்பீரி தாவரத்திலே முழுவதுமா சார்ந்திருந்தா, தனது உணவிற்காக முழுசா அந்த தாவரத்தை சார்ந்திருந்தா அதுக்கு என்ன பேரு, முழு ஒட்டுண்ணின்னு பேரு. இதை மொத்த ஒட்டுண்ணி கூட நம்ம சொல்லலாம். இதற்கு எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓம்பீர்களா இருக்கக்கூடிய அக்கேசியா, டுராட்டா மற்றும் பல்வேறு தாவரங்களின் மீது கஸ்கியூட்டா என்ற தாவரம் முழு தண்டு ஒட்டுண்ணியா காணப்படக்கூடியதா இருக்குது. அடுத்தது மலர்தலை தூண்ட தேவையான ஹார்மோன்களை கூட கஸ்கியூட்டா யார்கிட்ட வாங்குது அப்படின்னா ஓம்பீர் தாவரத்திலிருந்து பெறக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி உயர் தாவரங்களின் மீது பெலனோபோரா, ஓரபாங்கி, ரெஃப்ளீசியா போன்றவை முழு வேர் ஒட்டுண்ணில காணப்படக்கூடியதா இருக்குது. அந்த ஓம்பினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் கொடுத்திருக்கிறாங்க கஸ்கியூட்டா தாவரத்துல. அது எப்படி வாழுது, ஒட்டுண்ணியா காணப்படுது அப்படிங்கிறத வரைபடம் மூலமா பார்க்கலாம். அடுத்ததா பாதி ஒட்டுண்ணிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒரு உயிரினமானது ஓம்பீரிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை மட்டும் பெற்று தானே ஒளிச்சேர்க்கையின் மூலமா தனக்கு தேவையான உணவுகளை தயாரித்துக் கொள்கிறது. அப்படின்னா அர்த்தம் முழுவதுமா நம்பி இல்ல, பாதி வேலைகளுக்காக நம்பி இருக்குது. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பார்சியல் பாரசைட், அப்படி இல்லைன்னா பாதி ஒட்டுண்ணின்னு பேரு. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா விஸ்கம் மற்றும் லோராந்தஸ். இது ஒரு தண்டுவால் பகுதி ஒட்டுண்ணியா இருக்குது. இன்னொன்று சாண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தனக்கட்டை, இது ஒரு வேர்வால் பகுதி ஒட்டுண்ணி. அடுத்து ஒட்டுண்ணி தாவரங்கள் ஓம்பீரி தாவரத்துடைய வாஸ்குலர் திசுவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்காக தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்கள் இருக்குது. அந்த சிறப்பான வேர்களுக்கு என்ன பேரு, ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் பேர். அது ஒட்டுண்ணி உறிஞ்சி விரல். இதன் மூலமா தனக்கு தேவையானவற்றை அது பெறக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா இருக்கக்கூடியது போட்டியிடுதல் அப்படிங்கிறது. நம்ம என்ன சொல்றோம், காம்படிஷன் அப்படிங்கிறோம். ரெண்டு வகையான உயிரினங்கள் இருக்குது அல்லது சிற்றினங்களுக்கு இடையான இடைச்சல்ல இரண்டு பேருமே பாதிப்படைஞ்சா அதுக்கு பேரு போட்டியிடுதல் பேரு.
ஒழுங்கற்ற முறையில பரவி இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிர் தொகை, அது பாப்புலேஷன் சொல்லும்போது எந்த ஒரு உயிர் தொகை உயிர்களுக்கு இடையே நிகழும் போட்டி இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. இப்ப போட்டியிடுதல்ங்கிறது யாருக்கிடையில நடக்குன்னா ஒரே மாதிரியான சிற்றினம் இருக்கும், அதே மாதிரி ஒரே மாதிரியான உணவு தேவைகளா இருக்கும். அந்த மாதிரி சிற்றினங்களுக்கு தான் போட்டி அதிகமாக காணப்படும். ஒத்த சிற்றினத்திற்கிடையே நிகழும் போட்டி மற்றும் வேறுபட்ட சிற்றினத்திற்கிடையே நிகழும் போட்டியில 2 வகையா பிரிச்சிருக்கலாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன், இன்னொன்னு இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் அப்படிங்கிறது. முதலாவதா ஒத்த சிற்றினத்திற்கிடையே நிகழும் போட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது என்ன பண்ணும், ஒரே சிற்றினத்தை சேர்ந்த தனி உயிரிகளுக்கிடையான இடைச்செயல்கிறது. இந்த போட்டி மிகவும் கடுமையானது. ஏன்னா 2 பேருடைய உணவு தேவையும் ஒரே மாதிரி இருக்குது, வாழக்கூடிய இடமும் ஒரே இடமா இருக்குது. கண்டிப்பா போட்டி அதிகமாக தான் இருக்கும். இதனால உணவு, வாழிடம், மகரந்த சேர்க்கை ஆகியவற்றின் தேவை ஒரே விதத்துல எல்லாருக்கும் காமனா இருக்கிறதுனால இதை பூர்த்தி செய்வதற்கு ஒரே மாதிரியான தகவமைப்புகளை அது பெற வேண்டியது இருக்கும். இரண்டாவது, வேறுபட்ட சிற்றினங்களுக்கிடையே நிகழும் போட்டி. இது இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் அப்படிங்கிறோம். இது பல்வேறு உயிரின சிற்றினங்களுக்கு இடையான இடைச்செயலை காட்டக்கூடியதா இருக்குது. புல்வெளிகள்ல பல்வேறு புல் சிற்றினங்கள் வளரும். அவற்றிற்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நீர் ஆகியவற்றை கூட்டாக பெறுவதனால புல் வகைகள் வேற வேறையா இருக்குது. ஆனா தேவையை சமாளிக்கிறதுக்கான ஊட்டச்சத்துக்கள், நீர் எல்லாத்தையும் கூட்டமாக தான் பெற வேண்டியது இருக்கு. அதனால போட்டிங்கிறது ஒரு சிறிய அளவில் தான் போட்டி காணப்படும். எப்ப அந்த போட்டி ஏற்படும்னா வறட்சி காலகட்டங்கள்ல நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது புல்வெளிகளில் பல்வேறு சிற்றினங்களுக்கு இடையே வாழ்வா சாவாங்கிற போட்டி துவங்கும். யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுங்கிற ஒரு போட்டி ஏற்படும். இந்த போட்டிகளில் உயிர் பிழைத்திருக்க போதுமான ஊட்டச்சத்துடைய அளவு, நீர் கிடைக்கும் அளவு ஆகியவற்றை பெற அவை பல்வேறு புதிய இடங்களுக்கு இடம்பெற வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி பல்வேறு தாவர உண்ணிகள், லார்வா, வெட்டுக்கிளி போன்றவை தங்களுடைய உணவுக்காக போட்டியிடுகிறது. குறிப்பா காடுகளில் வாழக்கூடிய மரங்கள், புதர் செடிகள், சிறு செடிகள் ஆகியவை சூரிய ஒளி, நீர், ஊட்டச்சத்து பொருளுக்காக மட்டுமில்லாம மகரந்த சேர்க்கை மற்றும் கனி, விதை பரவுதலுக்காகவும் போட்டியிடும். நீர்வாழ் தாவரமாக இருக்கக்கூடிய யூட்ரிகுலேரியன் சொல்லக்கூடிய பை தாவரம், சிறு மீன்கள், சிறிய பூச்சிகள் மற்றும் சிறிய ஓடுடைய இடங்கள் எல்லாமே இதற்காக போட்டியிடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அடுத்தபடியா கடைசியா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அமென்சாலிசம் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். இந்த அமென்சாலிசம் அப்படின்னா 2 உயிரினங்களுக்கு இடையே நிகழக்கூடிய இடைச்செயல்ல ஒரு உயிரி ஒடுக்கப்பட்டாலும் அதுக்கு பேர் என்ன பண்ண இனிகிபிட்டன். மற்றொரு உயிரி எந்த பயனையும் அடைவதில்லை, பாதிக்கப்படுவதும் இல்லை. ஒரு உயிரி ஒடுக்கப்படுது, இன்னொரு உயிரிக்கு சரி ஒரு உயிரை ஒடுக்கிறதுனால இன்னொரு உயிரிக்கு நன்மை இருக்குது அப்படின்னா நன்மையும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப இந்த தடை வேதிப்பொருள் யார் இதை தடை பண்றாங்களோ அந்த வேதிப்பொருள் சில வேதிப்பொருட்களை சுரக்கிறது மூலமா இந்த ஒடுக்கப்படுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்குது. இந்த அமென்சாலிசம் நுண்ணுயிரி எதிர்ப்பு எனவும் இது அழைக்கப்படும். இதற்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம், பெனிசிலியம் நொட்டேட்டம். இது பெனிசிலினத்தை உற்பத்தி செய்கிறது. பெனிசிலின் உற்பத்தி செய்து குறிப்பா ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுக்குது. அடுத்தது அஸ்பெர்ஜில்லஸ் பூஞ்சையோட வளர்ச்சியை ட்ரைகோடெர்மா அப்படிங்கிற பூஞ்சை தடுக்குது. ஜீகுலன்ஸ் நிக்ரா அப்படிங்கிற கருப்பு வால்நட் தாவரத்துடைய கனிகளின் மேல் ஓடு மற்றும் வேர்கள்ல ஜீக்ளோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு சுரக்கும். அது என்ன செய்யும், அருகில் வளரக்கூடிய ஆப்பிள், தக்காளி, அல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய புல் வகைகள் போன்ற தாவரங்களுடைய நாற்றுகளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்செயல்கள் அல்லது இணை பரிணாம குழு இயக்கவியல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர் ஸ்பெசிபிக் இன்டராக்ஷன் இல்லைன்னா கோ எவல்யூஷனரி டைனமிக்ஸ் அப்படிங்கிறோம். முதலாவது இருக்கக்கூடியது மிமிக்ரின்னு சொல்லக்கூடிய பாவனை செயல். பொதுவாக மிமிக்ரி அப்படிங்கிறது நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், ஒருத்தரை போல நம்ம நடிச்சு காட்டுறது, ஆக்ஷன் பண்ணி காட்டுறதுல மிமிக்ரி அப்படி பேசி காமிக்கிறது. அதே மாதிரி ஒரு உயிரி தனது அமைப்பு, வடிவம், தோற்றம், நடத்தை ஆகியவற்றை மாற்றிக்கொள்வதற்கு மூலம் வாழும் வாய்ப்பை பெருக்கவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு செயல். இது எதுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கள்ல காணப்படக்கூடிய பாவனை செயல்கள், மிமிக்ரின்னு சொல்லக்கூடிய பாவனை செயல்கள், மகரந்த சேர்க்கையாளர்களை கவரவு, விலங்கு பாவனை செயல்கள் பெரும்பாலும் பாதுகாப்பிற்காகவும் அமைந்திருக்குது. இப்ப இயற்கை தேர்வு முறைகளை பேணுவதற்காக நிகழக்கூடிய மரபு வழி அடையக்கூடிய சடுதி மாற்றம் சொல்லக்கூடிய திடீர் மாற்றங்களால ஏற்படக்கூடிய பாவனை செயல்கள் பரிணாம முக்கியத்துவம் கொண்டவையா இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓப்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கிட் தாவரத்தினுடைய மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்படும்.
இது வந்து பார்க்கறதுக்கு பெண் பூச்சி மாதிரி காணப்படும். இது என்ன செய்யும், ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கை நிகழ்த்தும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா மலர் பாவடை செயல்களோட பேரு. இது வந்து புளோரல் மிமிக்ரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா இதுக்கு வேற ஏதாவது எடுத்துக்காட்டுகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா காராசியஸ் மோரோசஸ் அப்படிங்கிற குச்சி பூச்சி அல்லது ஊன்றுகோல் பூச்சி, இதுவும் ஒரு பாதுகாப்பிற்கான பாவனை செயல்கள் தான். அடுத்து ஃபில்லியம் பிராண்டோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைப்பூச்சி, இதுவும் பாதுகாப்பிற்கான பாவனை செயல்களுடைய மற்றொரு எடுத்துக்காட்டா இருக்குது. அடுத்தது மிர்மிகோஃபில்லி. உதாரண ஃபில்லி அப்படின்னா மருந்து சேர்க்கைன்னு கேள்விப்பட்டிருப்போம். மிர்மிகோங்கிறது எறும்பை குறிக்கக்கூடியதா இருக்குது. எறும்புகள் சில நேரங்கள்ல மா, லிட்சி, ஜாமுன், அகேசியா போன்ற சில தாவரங்களை தங்குமிடமாக எடுத்துக்கும். இந்த எறும்புகள் என்ன செய்ய, அந்த தாவரங்களுக்கு தொந்தரவு அளிக்கும் உயிரினங்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடிய உயிரினங்களிலிருந்து காக்கக்கூடிய காப்பாளர்களா இருக்கும். இதற்கு பதிலாக தாவரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா எறும்புகளுக்கு உணவு மற்றும் தங்கிடத்தை அளிக்கக்கூடியதா இருக்குது. இதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா மிர்மிகோஃபில்லின் பேரு. எடுத்துக்காட்டு அகேசியா மற்றும் அகேசியா எறும்பு உதாரணமா சொல்லலாம். அடுத்ததா இருக்கக்கூடியது கூட்டு பரிணாமம் அப்படிங்கிறது. இதை வந்து இங்கிலீஷ்ல கோ எவல்யூஷன் அப்படிங்கிறோம். உயிரினங்களுக்கு இடையிலான இடைச்செயல்கள இரு உயிர்களின் மரபியல் மற்றும் புறஅமைப்பியல் பண்புகளில் ஏற்படக்கூடிய பரிமாற்ற மாறுபாடுகள் பல தலைமுறையை கருத்தில் கொண்டு தொடருவதனால இதுக்கு என்ன பேரு, கூட்டு பரிணாமம். இத்தகைய பரிணாமத்துக்கு என்ன பேரு, கூட்டு பரிணாமம் பேரு. அப்ப இடைச்செயல் புரியக்கூடிய சிற்றினங்கள்ல, இன்டராக்ஷன் நடக்கக்கூடிய சிற்றினங்கள்ல நிகழக்கூடிய ஒருங்கிணைலை மாற்றம் ஒரு வகை கூட்டு தகவமைப்பா காணப்படுது. இதற்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டாம்பூச்சிகள் மற்றும் அந்து பூச்சிகளை உதாரணமா சொல்லலாம். அதாவது ஹாஃபினேரியா மற்றும் மூத் ஆகியவற்றின் உறிஞ்சும் குழலின் நீளமும் மலரின் அள்ளிவட்ட குழல் நீளமும் சமமா இருக்குது. இது வந்து எவல்யூஷனால நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பறவையினுடைய அழகு வடிவம் மற்றும் மலரின் வடிவம் மற்றும் பிற அளவுகளை உதாரணமா சொல்லலாம். இது தவிர வேற ஏதாவது எடுத்துக்காட்டுகள் இருக்குதா அப்படின்னா ஹார்ன்பின்கள் மற்றும் முட்புதர் காடுகளுடைய பறவைகளை பிற எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இது தவிர அப்போசிடேசிய தாவரங்களில் காணப்படக்கூடிய பொலினியா பிளவின் அளவும் மற்றும் பூச்சிகளின் காலின் அளவும் இதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது.